ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை சனிக்கிழமையில் நல்லதொரு அற்புதம் நடக்கப் போகிறது என் செல்லமே. இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் ஆனந்த கண்ணீரோடு நிம்மதியாக உறங்குவாய். ஆம், நான் சொல்வதை கவனமாக கேள். தெளிவில்லாத மனம் எப்போதும் குழப்பத்தையும் துன்பத்தையும் உனக்கு கொடுக்கும். உன் வாழ்வில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் மற்றவர்கள் கூறும் வார்த்தைகளால் நீ பாதிக்கப்பட்டுகிறாய் என் செல்லமே. ஆனால் உண்மையில் தேவைப்படுவது வெளி அமைதி அல்ல, உன் தெளிவுதான். உன் எண்ணங்கள் தெளிவாகும் பொழுதே உன் பாதை வெளிச்சமாகும். புரிகிறதா? எனவே இந்த சாயப்பா சொல்வது இதுதான். முதலில் உன்னை நீ அறிந்து கொள். உன் மனம் எதை விரும்புகிறது என்று முதலில் தெரிந்து கொள், உணர்ந்து கொள். அந்த தெளிவு உனக்குள் வந்தவுடன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் தானாக தீர்ந்து போகும், மறைந்து போகும். ஆம் செல்லமே, எப்போதும் இந்த சாயப்பாவின் அருள் உன்னோடு இருக்கிறது என்பதை உன் மனம் தெளிவாக இருப்பதே இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பது நிச்சயம் என் செல்லமே. அதே போலத்தான் யார் மீதும் கோபப்படாதே என் செல்லமே. யார் மீதும் தீரா வெறுப்பும் வேண்டாம். அவர்கள் உனக்கு தந்த அவமானம் கூட இன்று உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்கான படியாகும். அவமானத்தை தாண்டி நிமிர்ந்து நிற்கும் அந்த நொடியில் அவர்களை வெறுப்பதற்கும் நீ கோபப்படுவதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுகிறார்கள். ஆகவே வழி கடந்து வாழப் பழகு, சிந்தித்து செயல்படு. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. உன் செயல் எதுவும் இல்லை. என் செயல் இன்று ஒரு இலை கூட அசையாது. ஆகவே நீ அமைதியாக இரு. இந்த சாயப்பா உன் பக்கம் நிற்கிறேன். உன் வாழ்வு என் கரங்களில் உறுதியாக இருக்கிறது என் செல்லமே. என் கரங்களை இறுக பற்றிக்கொள். உன் மனதில் உள்ள பாரத்தை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. நிச்சயமாக அதை நான் எடுத்துக்கொண்டு உன் மனதை நேர்மறை எண்ணங்களாக்கி உனக்கான குறிக்கோளை அடையச் செய்ய நிச்சயமாக இந்த சாயப்பா நல்லதொரு வழியை உனக்கு காண்பிப்பேன் என் செல்லமே. இன்னொன்றும் சொல்கிறேன். வாழ்க்கை என்பது பூஜை அறையில் மட்டுமல்ல, நீ உழைக்கும் இடத்திலேயே ஆரம்பமாகிறது. உனது குடும்பம் நிம்மதியாக வாழ, உனக்கு உணவு, உடை, இடம் கிடைக்க நீ தினமும் உழைக்கிறாய் அல்லவா? அந்த உழைப்பையே உன் முதல் தெய்வமாக கருது. அதற்கு பிறகுதான் பூஜைகள், விரதங்கள். நீ செய்யும் வேலையை மனம் திறந்து உண்மையுடன் செய்து கொண்டே சாயி சாயி என்று என் நாமத்தை நினைத்தால் அதுவே உன் பூஜையாகும். நேரம் இருந்தால் வழிபாடு செய். ஆனால் வேலை செய்யும் போது என் பெயரை நினைத்து உச்சரித்து கொண்டே செய். ஏனென்றால் நான் உன் கைகளில் உழைக்கும் வலிமையாகவும் உன் இதயத்தில் துடிக்கும் நம்பிக்கையாகவும் இருக்கிறேன். ஆகவே உன் தினசரி உழைப்பே எனக்கு நீ தரும் உன் அர்ப்பணிப்பு என் செல்லமே. உன் நம்பிக்கையே உன் வழிபாடு. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. எப்பொழுதும் நீ என்னை உனக்குள் உண்மையாக கண்டாயோ அந்த தருணத்தில் உன் ஆசைகள் அமைதியாகிவிட்டன. அதற்கு நான் உன்னை அப்படியே விட்டுவிட முடியுமா? ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு நண்பன், ஒரு கடவுள், அந்த எல்லா வடிவங்களாகவும் நான் உன்னுள் இருக்கிறேன். உனக்குள் இருந்து உன்னை வைத்தே உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது நீ என்னை நினைத்தாலே உன் மனம் அமைதி அடைகிறது. என் சாயை தவிர வேறு உறவு இல்லை என்ற அந்த உண்மை உன் இதயத்தில் உறைந்து விட்டது. இனி உன் வாழ்க்கை முழுவதும் என் வழி நடத்தலில்தான் இருக்கும் என் செல்லமே. இதுவே என் செல்ல குழந்தை. இந்த பிரபஞ்சமும் உனக்காக நான் தரும் மிக பெரும் வாழ்க்கை. கவலைப்படாதே. நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக உறங்கு என் செல்லமே. நீ நிம்மதியாக தூங்கி பல நாட்களாகிறது. நான் சொல்வதை மனதார கேட்டு நிம்மதியாக உறங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. இதோ உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள் எப்போது உன்னை விட்டு விலகினார்கள் தெரியுமா? அது நீ விழித்து கொண்ட அந்த நொடியில்தான்.
ஒவ்வொரு நாளும் விலகிய உறவை நினைத்து கலங்கினாய். அந்த கலக்கத்தின் ஆழத்தில் நீ மூழ்கி கொண்டிருந்த போது அங்கிருந்து உன்னை நான் மீட்டு எடுத்து வந்தேன். உன் அறிவை மங்க வைத்து, உன் தன்மானத்தை தரையில் போட்டு மிதித்து, உன் அன்பை தகுதியில்லாதவரிடம் ஒப்படைத்து, நீயே எனது எல்லாமாகிவிடு என்ற மாயையில் நீ உன்னை அடிமைப்படுத்தி கொண்டாய். ஆனால் அந்த அடிமை சங்கிலியிலிருந்து உன்னை இந்த சாயப்பா மீட்டு எடுத்து வந்துவிட்டேன். இப்போது உன் மனம் அதிலிருந்து விடுபட்டிருக்கிறது. அதை நீ மனதார உணர்ந்திருப்பாய். நீ எத்தனை தூரம் யாரிடம் அன்பு வைத்தாலும் இந்த சாயப்பாவின் மீது உன் நம்பிக்கை தளரவில்லை. ஆம் செல்லமே, அதனால்தான் உன்னை நான் காப்பாற்றி வைத்திருக்கிறேன். என் அன்பு செல்லமே, துவாரகமாயின் செல்ல குழந்தையே, உன்னை சுற்றி நான் நெருப்பு வளையமிட்டுள்ளேன். அதில் நீ பத்திரமாக இருக்கிறாய். அந்த நெருப்பு உன்னை சுடாது, கவலைப்படாதே. அதையும் மீறி யாரும் உன்னை அதில் நுழையவும் முடியாது. இனி மகிழ்ச்சியோடு இரு என் செல்லமே. நீ பிறந்த நொடியில் உன் பாவ புண்ணிய கணக்குகள் தீர்மானிக்கப்பட்டு நவகிரகங்களின் அருளால் உன் வாழ்க்கை பாதை அமைக்கப்படுகிறது. அவர்கள் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன் ஆன்மாவை வளர்த்திடும் விதமாக உன்னை சோதிக்கிறார்கள். அந்த சோதனைகள் உனக்கு வலிமை சேர்க்க நான் ஏற்படுத்தும் வழிகள் தான் அது. உன் கர்மத்தின் வினை உன்னை சுற்றி விளையாடும் போது அதிலிருந்து நீ விலகாது நிற்க கற்றுக்கொள். ஏனென்றால் அதுவே உனக்குள் மறைந்துள்ள தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தும். ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேட்டு நடந்தால், நான் உன்னை நேசிக்கும் போது உன்னுடன் நான் நிச்சயமாக எந்த ஒரு தருணத்திலும் உன்னுடன் நான் இருப்பேன். கவலைப்படாதே. ஆகவே என்னை அடைவது கடுமையான பக்தியால் அல்ல, உண்மையான நன்றியாலும் நம்பிக்கையாலும் தான். இந்த சாயப்பா சாயி சாயி என்று காத்திருப்பதை விட சாயப்பா என்னுள் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து ஒவ்வொரு காலை நீ விழிக்கிறாய் என்பதே ஒரு அருளின் அடையாளம். ஆகவே அந்த நொடியிலேயே நன்றி எனச் சொல். அதுவே உன் நாளை ஒளிரச் செய்யும் பிரார்த்தனை. காலையில் எழுந்து உன் கடமைகளை அமைதியுடன் செய் என் செல்லமே. வேலை நடுவே கூட சாயி சாயி என்று என் நாமத்தை நினைவில் கொள்ளும் பழக்கம் உனக்கு இருந்தால் அது உன்னை எந்த துன்பத்திலும் விழவிடாது. நீ சோர்வடைந்தாலும் உன் சாயப்பா உன் பக்கமே இருந்து உன்னை காக்கிறேன். நினைத்துப்பார் என் செல்லமே. நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் மனம் எப்போதும் அருளின் கவசத்தில் சூழப்பட்டுள்ளது என்பதை ஒரு பொழுதும் மறக்காதே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியும் என் செல்லமே. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.